நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த நாகமணி இந்த பைரவன் கைக்கு வந்து சேரணும். ஒருவேளை தப்பி தவறி நான் இதுல தோத்துட்டா இதே கோவில்ல ஒரு ஹோம குண்டத்தை சிருஷ்டி பண்ணி அதுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். கல்யாண சாஸ்திரத்துல ஒரு பொண்ணோட நடவடிக்கையில இருக்க வேண்டிய சந்தோஷம், வெக்கம், ஏக்கம், பயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு நாகராணியோட ரகசியத்தை கண்டுபிடிக்க இன்னொரு நாகத்தால மட்டும்தான் முடியும். என்ன நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? தக்ஷக வம்சத்தை சேர்ந்த மகாநாகா காளிங்கா. டேய் பாவி, நீ எங்க வாசுகி வம்சத்தோட ஜென்ம எதிரியான தக்ஷக வம்சத்தை சேர்ந்தவன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ நசுக்கி சாகடிச்சிருப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை நாகராணி. பாக்குறியா, என்னோட ரகசியத்தை நீ வெளில சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட ரகசியத்தை எப்படி அப்பட்டமா வெளிப்படுத்தின பாத்தியா? உன்ன மாதிரி ராஜ நாகங்களுக்கு எப்படிப்பட்ட ரகசிய சக்திகள்லாம் இருக்குமோ அதே மாதிரியான ரகசிய சக்திகள் எங்களுக்கு இருக்குங்கிறத நீ மறந்துட்ட போல இருக்கு. அமிர்தா, உன் வம்சத்துல உள்ளவங்களுக்கு இந்த ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் குறைச்சலே இல்லை. எங்க வம்சத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, துரோகி. இதே வார்த்தையை நான் திருப்பி சொல்ல முடியும் அமிர்தா. எந்த நாகமணி அடையணும் நீ காத்துக்கிட்டு இருக்கியோ அது எங்க வம்சத்துக்கு சேர வேண்டிய சொத்து. எப்படி இருந்தாலும் நாகமணியை இந்த அளவுக்கு நெருங்கியாச்சு. அது என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த பைரவனோட நட்பை நான் விடவே மாட்டேன். ஆனா நாகமணி என் கைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த பைரவனை அழிச்சிட்டு நாகமணியை நாக லோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவேன். என் வழியில யாரு குறுக்கிட்டாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஒதுங்கிப்போ. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. இந்த அமிர்தா சாவு முன்னாடி சரணடைஞ்சாலும் அடைவாளே தவிர தோல்விக்கு சரணடைய மாட்டா. போராட்ட களத்துல இறங்கியாச்சு. நாகமணி யாருடைய சொத்துங்கிறது கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். அதை எப்படி நான் கைவசப்படுத்திக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்படியே சங்கதி. உன்னோட அத்தனை ரகசியங்களும் இப்ப எங்கிட்ட இருக்குங்கிறத மறந்துட்டியா அமிர்தா? அந்த பைரவங்கிட்டையும் விஷ்ணுகிட்டையும் போய் இந்த ரகசியத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அமிர்தா? நாகமணியை நீ அடையறது இருக்கட்டும், அதோட பேரை சொல்ற யோகியதை கூட இந்த உலகத்துல உனக்கு இருக்காது. உன்னை பத்தின ரகசியங்களை இப்பவே நான் அவங்க கிட்ட சொல்றேன். உன்னோட ரகசியங்களே உனக்கு எதிராக திரும்ப போது பார்த்துக்கிட்டு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி எச்சரிக்கையா நடந்துக்கணும். ஆமா, அதுக்காக தான் இங்க இருக்கிற எல்லாரோட நடவடிக்கையை நான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம வைக்கிற எந்த அடியும் தப்பா இருக்க கூடாது. பாபா நமக்கு கொடுத்த இந்த வேலையை நம்ம நல்லபடியா செஞ்சாகணும். ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? வெளியில வந்து வந்தவங்களை எல்லாம் கவனிக்க கூடாதா? ஏதோ கொடுத்த காரியம் அது இதுன்னு என் காதுல விழுந்துச்சே. என்ன காரியம்? அம்மா, அது வந்து கர்ணங்கிட்ட நான் பூஜையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சாஸ்திரங்கள்ல எந்த தப்பு நடக்கக்கூடாது, அப்புறம் பூஜையில எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும்னு கருணா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா.
ஆமா விஷ்ணு, பூஜை முடியற வரைக்கும் நீதான் முன்ன நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கணும். இங்கே உக்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வெளியே வாங்கப்பா. இல்ல பாட்டி, நாங்க பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ரெடியாக என்னடா இருக்கு? 2 பேரும் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ரெடி ஆகணுமா? நீங்க ரெடி ஆனது போது வாங்க. நானும் கருணா கிட்ட அதாம சொல்லிட்டு இருந்தேன். சரி வா கருணா. கருணா ஒரு நிமிஷம் இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன பாட்டி? அனகாபுத்தூர் பெரியசாமி பேர் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே பாட்டி, யார் அது? அதான்ப்பா, பல வருஷமா நம்ம வீட்டுக்கு தங்க நகை செஞ்சு கொடுப்பாரே, ஆச்சாரிடா. ஓ ஓ நம்ம அமிர்த அர்ஜுனுக்கு இந்த பூஜைக்காக அவர்கிட்ட நகை செய்ய சொல்லியிருந்தேன். நீதான் போய் அதை வாங்கிட்டு வரணும். ஒருவேளை அது இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கி காலையில வாங்கிட்டு வந்துரு. என்ன, கொஞ்சம் பாத்துக்கோப்பா. சரி பாட்டி, அப்படியே பண்றேன். கிளம்புறேன் அப்பா. ம். என்னப்பா விஷ்ணு, என்ன அவனையே பார்த்துட்டு சிலையா நிக்கிற? வெளியில விருந்தாளிங்க எல்லாம் காத்திருக்காங்க. வா வாங்குறல்ல. போலாமா போலாம். தக்ஷக வம்சத்தை சேர்ந்தவங்களை யார் எதிர்த்தாலும் அவங்க நாசமா போயிடுவாங்க. இதோ பார் சித்தையா, நாகமணி விஷயத்துல நானும் நீயும் இப்படி போட்டி போடுறது தர்மம் தான், நியாயம் தான். ஆனா நீ தேவையில்லாம மனுஷங்களை இதுல கூட்டு சேர்க்க முயற்சி பண்ற. நம்ம உலகத்தோட ரகசியம் நம்ம உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு இடையில இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. என்னைக்கா இருந்தாலும் நாகமணி வாசுகி வம்சத்தோட சொத்துங்கிறத மறந்துடாத. ஓஹோஹோ, தோல்வி நெருங்கிடுச்சு, சாவு நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீ பேசுற விதமே மாறி போயிடுச்ச. பாத்தியா அமிர்தா, பயம் பயங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, நாகங்களை கூட அது பலவீனமாக்கிடும். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நம்மளை பத்தின ரகசியங்கள் எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்னது? நாகமணி என் கைக்கு வந்து சேரணும். ஏன் சொல்றேன்னா, அது வாசுகி வம்சத்தோட சொத்து கிடையாது. தட்சக வம்சத்தோட சொத்து. என்னுடைய உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. தேவையில்லாம என் பாதையில தடையா நின்னு உன் உயிரை பறி கொடுத்துறாது சித்தையா. நீயா இந்த பிரச்சனையில இருந்து விலகி போயிட்டேன்னா அது உனக்கு நல்லது. அதையே தாமரத்தா நானும் உங்ககிட்ட சொல்றேன். அநியாயமா உன்னோட உயிரை பறி கொடுக்காத. திரும்பி பார்க்காம போ. எனக்கு கோபம் வந்தா என்ன மாதிரி குடும்பக்காரன் எவனும் இருக்க மாட்டான். நில்லு. நாகமணி சிங்க வம்சத்தோட சொத்து.
வண்டியை நிறுத்து. ஏன் பாபா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இங்க யாரையாவது பார்க்கணுமா பாபா? பாபா, அங்க பாருங்க. ருத்ர பருவத்த மலை. ஆமா விஷ்ணு, நாகமணிய தன்னோட கர்ப்பத்தில் வச்சிருக்கிற அந்த சிவலிங்கம் இந்த ருத்ர பர்வத மலையில தான் இருக்கு. அப்பவே சித்தையா சொன்ன மாதிரி பொழுது போறதுக்கு முன்னாடி, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நாம அங்க போய் சேர்ந்து ஆகணும். இதுக்கு மேல நடைப்பயணமா தான் நம்ம அங்க போகணும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் சேரலாம்னா நம்ம காரியத்தை நாளைக்கு நம்ம தள்ளி போட வேண்டி இருக்கும். விஷ்ணு, இனிமே தாமதிக்க கூடாது. வாங்க. ஏமா, இந்த தட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கத்த. நான் இதை மறந்துடுவேனா? பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள்னா முகம் அப்படியே மலர்ந்து போகுது பாரு. இந்தா, இது மஞ்சள் குங்குமத்துக்கு. மணியை சரிங்க. போட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா வச்சிரு. அந்த விளக்கு தேய்க்க சொல்லிட்டியா? எல்லாமே ரெடியா இருக்கத்த. நல்ல காரியம் பண்ணிட்டேன். பாட்டி, என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? வேணுமான்னு கேள்வி கேக்குறியம்மா? கண்டிப்பா வேணும். மயூரி எங்க? அவளையும் கூட்டிட்டு வரலாம்ல. எல்லாரும் சேர்ந்து செஞ்சதானே வேலையெல்லாம் கடகடன்னு நடக்கும். இப்ப எதுக்கு இவங்களுக்கு என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு சந்தோஷம்? இருக்கிறவங்க வேலை செய்யறது பார்த்தாதானே என்ன ஏன் கூட்டிட்டு வரலன்னு வேற கேக்குறாங்க. ச்சே, இந்த வீட்ல இன்னும் எதையெல்லாம் சகிச்சுக்கணுமோ தெரியல. சரி பாட்டி, பூ கூட ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு வந்திருக்கு. நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமா பூக்கூட மேல ஈர துணியை போட்டு மூடி வை, இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வாடி போயிடும். கரெக்ட் தான் ஹேமா. இப்பெல்லாம் பூ ரொம்ப சீக்கிரமாவே வாடி போயிடுது. எங்க காலத்துல எல்லாம் 3 நாள் வச்சாலும் வாடி போகாது, கமகமன் மணக்கும். என்ன சாஸ்திரத்துக்கு நல்லெண்ணெய் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? முக்கியமா என்ன சாஸ்திரம் முடிஞ்சப்புறம் வெந்நீர் ரெடியா இருக்கணும். என்ன வேலைக்காரங்க கிட்ட சொல்லிடு, புரியுதா? ஒரு நிமிஷம், இத புடி. இத நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க எதை பத்தியும் டென்ஷன் ஆக வேண்டாம். அப்படி இல்லம்மா சித்ரா, நான் சொன்ன மாதிரி மணியை போட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சிருங்க. அந்த வேலை முடிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் சமையல் கட்டு வேலையை பார்த்துடலாம்ல. புடி, இதையும் புடி. எல்லாம் வெள்ளி பாத்திரமா, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க.
அப்பப்பா என்னத்த இன்னைக்கு உண்மையாவே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஏய் போ ஹேமா, இந்த வயசுல என்ன பெரிய அழகு. ஏய் என்ன இருந்தாலும் நீங்க இப்படிலாம் சந்தோஷமா இருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த சந்தோஷம்தான் உங்க முகத்துல இப்ப பெருசா தெரியுது. அதனாலதான் நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா தெரியறீங்க. மொத்தத்துல எங்க அத்தை எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க, அது போதும். ஆமா அத்தை, எங்க பாட்டி எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க. எப்பவுமே எல்லார் மேலயும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்த பாட்டி இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே இப்படியே இருந்துட்டா எங்களுக்கு அது போதும் இல்ல அத்தை? எங்க அழகா பாட்டி. விடு. ஐயோ பாரு ஹேமா, எப்படி கிள்றா இவ. போட்டேன்னா என்ன இருந்தாலும் அத்தை நீங்க 1000 சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு திருஷ்டி பட்டுரும்ல. அப்புறம் பொண்ணு மாப்பிளைக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு பதிலா எனக்கு கழிக்க வேண்டியிருக்கும். ஐயோ திருஷ்டி கழிச்சா போகுது, இது ஒரு பெரிய விஷயமா அத்தை? வா சித்ரா, நம்ம போலாம். போங்க, போய் வேலையை பாருங்க. ஒரு தடவை அடிபட்டு உனக்கு புத்தி வரல இல்லாம இருந்தா தட்சக வம்சத்துக்காரங்க கூட மோதினா என்ன ஆகுன்னு உனக்கு காட்டியே ஆகணும். டேய், நான் கடைசி தடவையா சொல்றேன், நம்ம உலகத்தோடைய ரகசியங்கள் என்னைக்கும் எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேளை என் வார்த்தையை மீறி போய்த்தான் தீருவேன்னு கிளம்பினா, இது வரைக்கும் வாசுகி வம்சத்தோட சாந்தமான முகத்தை தானே பார்த்திருக்க. அதே வாசுகி வம்சத்தோட கொடூரமான முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படாத. இப்படிப்பட்ட எத்தனையோ மிரட்டல்களை என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். சின்ன பொண்ணு நீ, உனக்கே இந்த அளவுக்கு ஆணவம் இருக்கும்போது உன்னை விட 2 மடங்கு வயசு வாழ்க்கை அனுபவம் இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கணும். இந்த தட்சக வம்சத்தோட கோவத்தை பத்தி உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு சரியா சொல்லி கொடுக்கல போல இருக்கு. பாவம். இப்பவும் நான் கோவப்படாம நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பாதையில குறுக்கிடாம நீ விலகி நின்னுட்டா உன் உயிரையாவது நீ காப்பாத்திக்கலாம். ஹே சித்தையா, வயசுலயும் அனுபவத்திலயும் உன்னை விட குறைஞ்சவளா இருந்தாலும் திறமையில உன்னை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தவடா இந்த நாகராணி. உங்க வம்சத்தோட துஷ்டத்தனங்களை பத்தி இல்ல, ஒட்டூழியங்களை பத்தி இல்ல என் அம்மா அப்பா எனக்கு எதுக்கியா சொல்லணும்? உங்களுடைய நடவடிக்கைகளையும் எண்ணங்களையும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாமே நீங்க எவ்வளவு கீழ்த்தனமானவங்க. நாகமணி மேல இருக்கிற பேராசையில நம்ம உலகத்துல இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் மீறி மனுஷங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டீங்க. நீங்க அவ்வளவு கீழ்த்தனமான வம்சம். உன்ன மாதிரியான சர்ப்பங்கள் எங்க நாக லோகத்துக்கே ஒரு கரும் புள்ளி.